Taste the Daily. திமுக அரசு சட்டமன்றத்தை முழுமையாக நடத்துவதில்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற கூட்டத்தொடரை 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் வழக்கம் போல் இதனை சபாநாயகர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். அறிக்கையில் வருடத்துக்கு 100 நாட்கள் நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். இதுவரையிலுமே 100 நாட்கள் மொத்தமாக நடத்தியிருப்பாங்க. அதே கேள்விக்குறியா இருக்கிறது. கடந்த முறை பட்ஜெட்லையும் கூட பார்த்தீங்கன்னா 9 நாள்லேயே முடிச்சிட்டாங்க பட்ஜெட்டை. இந்த முறை பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதியிலே மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவதற்கு வாய்ப்பு வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் நானும் துணைத் தலைவரும் அந்த கோரிக்கையை வைத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாளில் இது முடித்தது மிகப்பெரிய வருத்தம். ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனையை இங்கே கவனத்துக்கு கொண்டு வந்தால்தான், சட்டமன்றத்தில் கொண்டு வந்தால்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சென்று அந்த வேலை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 3 வருடத்தை தாண்டி 4 வருடங்கள் ஆகிறது. சில பேருக்கெல்லாம் அதிகமாக பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்கிறது. ஆகவே திமுக அரசு முழுமையாக சட்டமன்றத்தை நடத்துவதில்லை. குறிப்பாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்வதில்லை. அதிமுக பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் கண்டிப்பாக இந்த முறை ஒரு 10 நாட்களாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த சொல்லியிருந்தார்கள். அதை வலியுறுத்தினோம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.